நம்மளுடைய பாதையில இறுதி இருக்கும். அதை பார்க்கிற வரைக்கும் போய்கிட்டே இருக்கணும். ஒரு மரமாகணும், அதுல பழம் கிடைக்கணும்னா அதுக்கு ஒரு காலம் இருக்கு. மரம் வளர்றதுக்கும் ஒரு காலம் இருக்கு. அதுல பழம் கிடைக்கிறதுக்கும் 365 நாளும் கிடைச்சிடாது, அதுக்கும் ஒரு காலம் இருக்கு. ஒரு விதை போட்டவன் ஒரு மரம் வளர்றதுக்கு பழம் கிடைக்கிறதுக்கு எவ்வளவு காலம் காத்திருக்கணும். அது போலதான் இந்த வாழ்க்கையும். சிலருக்கு 23 வயசுல வாழ்க்கை அமையலாம், சிலருக்கு 30 வயசுல தான் அமையும். சிலருக்கு வியாபாரம் தொடங்குற உடனே லாபம் கிடைக்கும், சிலருக்கு 10 வருஷம் கழிச்சு தான் கிடைக்கும். சிலருக்கு குழந்தைகள் திருமணமாகி சில மாசங்களிலேயே கிடைக்கும், சிலருக்கு 10 வருஷம் கழிச்சு அல்லது 15 வருஷத்துக்கு பிறகுதான் கிடைக்கும். இதெல்லாம் நம்ம போட்ட கணக்கு இல்லைங்க, இறைவன் அமைச்ச விதி. தான் தூது செய்தி ஏற்றுக்கொள்ள சிலர் ஏற்றுக்கொள்ளவே நபி நூஹுக்கு 950 ஆண்டு காலம் தேவைப்பட்டுச்சு. தான் இழந்த மகனை மீண்டும் பார்க்கறதுக்கு நபி யாக்கூபுக்கு பல ஆண்டுகள் தேவைப்பட்டுச்சு. சந்தையில விற்கப்பட்ட ஒரு நபி அதே நாட்டில மந்திரியாகி மீண்டும் தந்தையை சந்திக்கிறதுக்கு பல ஆண்டுகள் நபி யூசுஃபுக்கு தேவைப்பட்டுச்சு. அது போலதான் தூதருக்கும் மக்காவை வெற்றி கொள்ள 21 ஆண்டு கால உழைப்பு தேவைப்பட்டுச்சு. இதுதான் எல்லாருக்கும் உள்ள நியதி. வாழ்க்கையில ஒண்ணு கிடைக்கலன்னா நடக்கலன்னா துவண்டு உட்காராம கிடைக்காதது நமக்கு சிறந்தது இல்ல, அமையாத நேரம் நமக்கு சரியான நேரம் இல்லைங்கிற விஷயத்தை மட்டும் மனசுல வச்சுக்கணும். ஒரு பெண்ணை திருமணம் செய்ய ஆசைப்பட்டிருப்போம், அது நடக்காம போயிருக்கும். ஒருவேளை அந்த பெண்ணை திருமணம் செஞ்சிருந்தா இந்த நேரத்துல இதை கேட்கறதுக்கு நீங்க இருப்பீங்களான்னு கூட எனக்கு தெரியல. புரியறவங்களுக்கு புரியும். குழந்தைகள் கிடைக்க சிலருக்கு தாமதமாகும். அந்த நேரத்துல குழந்தைகளை கொடுக்கிறது அவர்களுக்கு சிறந்ததில்லைங்கிறது இறைவன் நாடி இருக்கிறான அர்த்தம். ஒவ்வொருத்தருக்கும் காலம் இருக்கு. காலம் வர்ற வரைக்கும் காத்திருந்துதான் ஆகணும். புதிய வளர்ச்சியை எதிர்பார்க்காத அருட்கொடைய இறைவன் நமக்கு தர காத்திருக்கான். நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்த தரத்துக்கு எப்போ உயர்த்திட்டு போகணும்னு அவனுக்கு தெரியும். இதை எதையுமே நம்மளால உருவாக்க முடியாதுன்னு நமக்கு தெரியும். காத்திருக்கக்கூடிய நேரத்தில் எப்படி நடக்கிறோம், இறைவன்கிட்ட எப்படி நடந்து கொள்றோம், அவன்கிட்ட எப்படி நன்றியோடு இருக்குங்கிற விஷயத்தை கொண்டுதான் அடுத்த தரத்துக்கு நம்மளுடைய வாழ்க்கை நகரும். உண்மை என்னன்னா, நம்ம யாருமே இதை புரிஞ்சிக்காம காத்திருக்கக்கூடிய நேரத்துல அவசரப்படுறோம், பொறுமை இழக்கிறோம், நொடிஞ்சு போறோம், கவலை அடைகிறோம். ஏன் உடனே நடக்கலன்னு ஏக்கத்தோடைய நேரங்களை வீணாக்குறோம். இப்ப ஏன் இறைவன் கொடுக்கலன்னு சொல்லி அவன் அவசரப்படுத்துறோம். தகுதியான நேரத்துக்கு முன்னாடி தகுதி இல்லாத விஷயங்கள் கிடைக்கிறது அருட்கொடை இல்லைங்க, அது சுமை, மேலும் ஆபத்து. ஒரு தந்தை செல்வந்தர், அவர் செல்வந்தவங்கிற காரணத்துக்காக 6 வயசு பையன் விலையுயர்ந்த காரை ஓட்ட கேட்கிறாங்கிறதுக்காக கொடுக்க மாட்டார். ஏன்? 6 வயசுல அந்த காரை ஓட்டுறது ஆபத்துன்னு அவருக்கு தெரியும். ஒரு தந்தைக்கே இந்த அக்கறை இருக்குன்னா 99 மடங்கு தந்தையை விட அன்பு வச்சிருக்கக்கூடிய நம்மளை படைச்ச இறைவன் நமக்கு எந்த நேரத்துல கொடுக்கணுங்கிறத தெரியாமையா இருப்பா? அவன் சொல்றதெல்லாம் காத்திருக்கக்கூடிய நேரத்துல அனுமதிச்ச முறையில இந்த வாழ்க்கையில முயற்சி செய். வரக்கூடிய சோதனைகளை இறை உதவியோடு முறியடி. எதிர்காலம் நீ நினைக்கிறத விட சிறந்த முறையில் அமையுங்கிற விஷயத்தை மட்டும்தான். இந்த உலகத்துல 2 மனுஷங்க இருக்கிறாங்க. சோதனைகளுடைய காலத்துல காத்திருக்காம அவசரப்பட்டு உடனே சோதனைகள் நீங்கணும்னு சொல்லி இறை கட்டளைக்கு மாறுபட்டு மேலும் சோதனைகள்ல சிக்கி கவலை ஏற்பட்டு இறைவனையை குறை சொல்லக்கூடிய மக்கள் ஒருபுறம், சோதனைகள் வரும்போது தன்னாலான முயற்சியை செய்து பொறுமையை கடைபிடித்து இறை கட்டளைக்கு கட்டுப்பட்டு நல்ல குணங்களோடு நடந்து கொண்டு இறைவன்ட்ட, இறைவா உனக்கு தெரியும் என் வாழ்க்கையுடைய பாதை, நீ என்ன கண்காணிக்கிற, என் ஒவ்வொரு எட்டும் உனக்கு தெரியும், நான் முயற்சி செய்யற, எனக்கு நீ நியமிச்ச நேரத்தை காலத்தை எதிர்பார்க்கிற, நீ விரும்புறத கொடு இறைவா, விரும்பாததற்கு காத்திருக்கிறேன்னு சொல்லக்கூடிய கூட்டம் இன்னொரு புறம். இதுல எந்த கூட்டத்துல நம்ம இருக்கோங்கிற கேள்விதான் இந்த நேரத்துல நமக்கு தேவை. تنهد يا صاحي كي